வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கார்ட்டூன் பாயை எப்படி நம்ம ப்ராப்பரா வரையறோம்ன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏண்டா ஒரு கார்ட்டூன் வரைய உங்களுக்கு தெரியாதா? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து யார் வேணாலும் டிராயிங் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு ஃபார்ம் போட்டு நம்ம பண்ணால் ஈஸியாக டிராயிங் வரையலாம். அதே மாதிரி கரெக்டாக அளவும் மாறாது. அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைனா நீங்கள் பார்க்க வேணாம். ஸ்னோ ஒயிட் போர்ட், பென்சில், போஸ்டர் கலர், சிடி மார்க்கர், இந்த 4 மெட்டீரியல் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு போட்டுக்கிறேன். அதாவது தலைக்கும் ஃபேஸுக்கு ஒரு ரவுண்டும், அதே மாதிரி முடிக்கும் நான் ஒரு ரவுண்டு போட்டு முடியோட அந்த ஃபேஸோட ஷேப்பை நான் போட்டுக்கிறேன். கீழே அப்புறம் அந்த பாடி பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான சட்டைக்கு உண்டான லைட்டான ஃபார்ம் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். டவுசருக்கும் அதே மாதிரி போட்டுக்கிட்டு கைக்கு அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கே வருமோ அளவு அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே காலுக்கு நான் குச்சி மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதாவது பேசிக் ஃபார்ம். இப்போ ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் நான் எங்கெங்கே எது வரும்ன்ட்டு லைட்டாக நான் டார்க் பண்ணிட்டு இப்போ டார்க்காக பண்ணுறேன். இப்போ வந்து லைட்டாக நான் போட்டதுக்கு மேலே இப்போ வந்து டீட்டெயில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ராயிங் பண்ண வரும். அதே மாதிரி அளவும் அவ்வளோ சீக்கிரம் மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்டைக்கு நான் போட்டுக்க அந்த ஃபார்ம்லேருந்து நான் இப்போ ட்ராயிங் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி கண்ணுக்கு டார்க் பண்ணி, அதாவது இது நீங்கள் ஸ்கெட்சில் கொடுத்துக்கலாம். நான் ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார்ம் போட்டு அதுக்கு மேலே நான் இப்போ ட்ராயிங் பண்ணுற மாதிரிங்க. இது வந்து பேசிக்காக ஃபார்ம் நம்ம போட்டு அதுக்கு மேலே டீட்டெயில் கொடுக்குறது. இதுக்கப்புறம் நம்ம மேலே கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அளவு அவ்வளோ சீக்கிரம் மாறாது. அதே மாதிரி நம்ம ஈஸியாகவும் வரைஞ்சிடலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கெங்கே வரும்ன்றத அளவை நம்ம போட்டு மேலே இப்போ நான் டீட்டெயிலாக வரைகிறேன். இது ஃபார்ம் லைட்டாக இப்போ நான் போடுற மாதிரிங்க. இது போட்டு இதுக்கு மேலே வந்து நான் இப்போ டீட்டெயில் கொடுக்குற மாதிரி. இந்த இப்போ கைக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக லைன் ட்ராயிங் போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு மேலே வந்து ஸ்கெட்ச் பண்ணி முடிக்கிறேன். இது டார்க்காக பண்ணும்போது இதே மாதிரி பண்ணால் நமக்கு தப்பும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரப்பர் இதில் யூஸ் பண்ணல, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே மாதிரி தான் கீழே லைட்டாக ஃபார்ம் போட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷூவை பண்ணி முடிக்கிறேன். இது வந்து நான் பேப்பரில் தான் பண்ணேன். இப்போ நான் போர்டில் பண்ணி கலர் பண்ணுறேன் பாருங்கள். இது ஃபார்ம் முடிஞ்சிட்டு இது நான் வந்து போஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பிளாக் கலர் இருக்கிறனால நான் பிளாக் கலர் இப்போ கொடுக்குறேன். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஃபார்ம் போட்டு வரைஞ்சாச்சு ஸ்கெட்ச் வச்சு. அதாவது அவுட்லைனே நீங்கள் ஸ்கெட்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு மேலே இப்போ கலர் வைக்கிறேன். இது வந்து ப்ராப்பராக ஒரு நார்மலாக ஒரு ட்ராயிங்கு பாய் வரைகிறது இப்படி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து மேலே வந்து கலர் பண்ணுறேன். ட்ரெஸ்க்கு எல்லோ கலரு, உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போஸ்ட் கலர் வச்சுருக்கேன், அதனால் போஸ்ட் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு போர்டு, ஜேகே போர்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது போர்டில் நம்ம வந்து பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஜேகே போர்டுன்னு சொன்னிங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு அது மாதிரி தான் கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பிளாக் கலர் அவுட்லைன்ஸ்லாம் அலையிற மாதிரி இருக்கும். கடைசியாக நீங்கள் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கலர் வந்து தெரியாது. அதாவது அந்த கோட்ஸ் எல்லாம் லைனாக டார்க்காக வந்துடும். ஸ்கின் டோன் கலர் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஒரு வழியாக நான் முடிச்சிட்டேன். இதுதான் ப்ராப்பராக ஒரு மனுஷனை வரைகிறது. இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டவுட் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் நான் வரைச்சிட்டேன்னு வச்சுன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை வரைச்சிட்டேன், அது நோ ஃப்ரீ சார்ஜ். இதே என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எப்படிலாம் வந்து ஹியூமன் ஃபேஸ் வரைகிறது, எப்படிலாம் மொபைல் பார்த்து வரைகிறதுன்ட்டு அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ட்ராயிங் சொல்லணுமா எந்த மீடியாவில் வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். Thanks for watching.